ஓகே. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கர்சர் வித் சப் குவெரீஸ். இதுவரைக்கும் கர்சர்ஸ் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருந்தோம்னா, டிக்ளரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணுவோம். பட் டைரக்ட்டா சப் குவெரிய வந்து அ இங்க இந்த இந்த பிளேஸ்லயும் பண்ணலாம். அ ஓப்பன் பண்ண இடத்துலயும் டைரக்ட்டா டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் நம்ம என்னென்ன சப் குவெரீஸ் அ நம்ம தெரியுமோ எஸ்கியூஎல்ல, அது எல்லாமே கர்சர் டிக்ளரேஷன்லயும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கர்சர்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நமக்கு தேவையான ரிசல்ட் செட்ட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திட்டு, அத ஒரு ஆ கர்சரா கிரியேட் பண்றோம். ஸோ கர்சர் வேற ஒண்ணும் செய்யாது. ஸோ அந்த ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்து PLSQLல பிஜிஏ ப்ராசஸ் குளோபல் ஏரியால வச்சுக்கிறோம். ஸோ அங்கருந்து நம்ம கர்சர ஓப்பன் பண்ணையில, ஆ ஒவ்வொரு ரெக்கார்டா வந்து ஃபெட்ச் பண்ணி நம்ம பிசினஸ் ரெக்யர்மென்ட் படி ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஆ சப் குவெரீஸ் கர்சர் வித் சப் குவெரீஸ். ஸோ நம்ம எப்படி வேணாலும் சப் குவெரீஸ் எழுதிக்கலாம். ஸோ அந்த ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இத ஃபெட்ச் பண்ணி இந்த கர்சர்ல வரும். எப்போதுமே வந்து ஆ ஒரு கர்சர் கிரியேட் பண்ணோம்னா, கர்சர் கிரியேட் பண்ணா அதோட பெர்சென்டேஜ் ரோ டைப்ப நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். பெர்சென்டேஜ் ரோ டைப் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர்க்கு ஈக்குவலான டேட்டா டைப்ப இது இன்ஹெரிட் பண்ணி இந்த வேரியபிள் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இத யூஸ் பண்ணிக்கலாம். அ ம். கஷ்டம். செட் சர்வர் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு செ செஷன் ஓப்பன் பண்ணயில செட் சர்வர் அவுட்புட் ஆன் குடுத்துறணும். அப்பதான் நம்மளுக்கு பிரிண்டிங் ஆகும். ஸோ இந்த 4 ரெக்கார்டையும் பிரிண்ட் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே கர்சர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கான்னா, ஆம் இந்த குவெரி எக்ஸிக்யூட் ஆயி, நம்மளுக்கு அந்த ரிசல்ட் செட்டு இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த கம்ப்ளீட் ரெக்கார்ட் வந்து இந்த கர்சரா இதாயிரும். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கியூஎல்ல வியூ கிரியேட் பண்ணையில வியூ நேம் அந்த இத கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்ல. சேம் வே கர்சரா கிரியேட் பண்றோம் PLSQL ஏரியாவுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த டைப்புக்கு ஈக்குவலான வேரியபிள். ஸோ இண்டிவிஜுவல் வேரியபிளா டிக்ளேர் பண்ணாம, இந்த கர்சர் டைப்புக்கு ஈக்குவலான ரோ டைப்னா, இந்த கர்சர் இதோட கம்ப்ளீட் ரிசல்ட்க்கு ஏத்தாப்ல ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓப்பன் அந்த கர்சர ஓப்பன் பண்ணோம்னா, அப்பதான் என்ன செய்யும்னா, ஆரக்கிள் வந்து ஆம் இந்த டேட்டா செட்ட எடுத்துட்டு வந்து, இந்த ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கம்ப்ளீட் குவெரி எக்ஸிக்யூட் ஆகி DBல அந்த டேட்டா எடுத்துட்டு வந்து PLSQLல பிஜிஏல வச்சுக்கிறோம். ஸோ இங்க இருந்து நம்ம லூப் யூஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ணுவோம். ஒன் பை ஒன் ஃபெட்ச் அந்த இதுலருந்து கர்சர்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஃபெட்ச் பண்ணி இதுல போடுவோம். தென் ஆம் எ எ எவ் இந்த எக்ஸிட் வந்து நார்மல் லூப்ல இந்த கர்சர் வந்து எம்ப்டியா நாட் ஃபவுண்ட் இது எம்ப்டியா வந்ததுக்கும் நீ ஃபெட்ச் பண்ணிட்டே இரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட நம்ம பிரிண்ட் பண்றோம். அந்த கர்சர்ல என்னென்ன இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்றோம். நம்ம வந்து நேம், எம்ப்ளாயி நம்பர், சேலரி இது 3 மட்டும் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணுவோம். பட் இதுல எல்லாமே இருக்கும். பட் நமக்கு தேவையானத பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பிசினஸ் லாஜிக் இருக்குது இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபெட்ச் போச்சுன்னா, நெக்ஸ்ட் ரெக்கார்ட ஃபெட்ச் பண்ணும். இப்படி நம்ம அதுக்கு ஓவரால் இதுல எத்தன ரெக்கார்ட் இருக்கோ, அத்தன ரெக்கார்டையும் ஃபெட்ச் பண்ணி, நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா இது எம்ப்டி ஆயிடுச்சுன்னா, நாட் ஃபவுண்ட்னா தென் லூப் குளோஸ் ஆகும். கடைசில வந்து கர்சர நம்ம குளோஸ் பண்ணிறணும். இந்த ஆப்பரேஷன்ஸும் இந்த பர்ட்டிகுலர் ஆப்பரேஷன் வந்து நம்ம வந்து ஆம், எந்த செலக்ட் ஸ்டேட்மென்ட்க்கு வேணாலும் எழுதலாம். ஸோ பிசினஸ்ல அவங்க என்ன மாரி ரெக்கார்ட்ஸ் நம்ம வேணும் அப்படிங்கிறாங்களோ, அதுக்கு செலக்ட் ஸ்டேட்மென்ட் எழுதி
PLSQL எடுத்துட்டு PLSQLல நம்மளுக்கு தேவையான பிசினஸ் லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இது வந்து என்னன்னா, இங்க ஒவ்வொரு ரெக்கார்டா நம்ம ஃபெட்ச் பண்ணி இது பண்ணையில வந்து நம்மளுக்கு மோர் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வேலிடேஷன் பண்றதுக்கா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் நம்ம DML ஆப்பரேஷன் இருக்கட்டும், இல்ல பிசினஸ் நீட பொறுத்து நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்றோம், எல்லாமே நம்ம ஆ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து எதுவும் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஆம் இங்க ஜஸ்ட் நான் ஒரு லாஜிக் எழுதுறேன். இஃப் ஆ என்ன பண்றேன்னா, டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு தென் நான் என்ன பண்றேன்னா, அப்டேட் emp set shall equal to shall plus 500. இந்த 5th டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம 500 அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி வேலிடேட் பண்ணி நம்ம அப்டேட் பண்றதெல்லாம் டைரக்டா SQL அப்டேட்ல பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில வேலிடேஷன் பண்ணிட்டு இந்த அப்டேட்லாம் பண்றது நம்ம இதுதான். ஸோ இதுக்கப்புறம் இத நம்ம கமிட் பண்ணிக்கலாம். ரோல் பேக் பண்றதுன்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஆடிட் பர்பஸ்க்காக என்னன்னா, இஃப் SQL பெர்சன்டேஜ் ஃபவுண்ட் தென் ஸோ இன்சர்ட் ஆச்சுன்னா இந்த இம்ப்ளிசிட் அட்ரிபியூட்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் என்னன்னா dbms output line இதுல வந்து SQL percentage row count. ஸோ இது வந்து எத்தனை ரெக்கார்டு கவுண்ட் அப்டேட் ஆயிருக்கு இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கும். இது வந்து நான் அப்டேட்டட் இன் emp table. இந்த 4 ரெக்கார்டு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்டேட்லாம் வந்து நம்ம டைரக்டா SQL ல பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். பட் இது மாதிரி வேலிடேட் பண்ணி இந்த அப்டேட்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணனாலும் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ பட் இது மாதிரி மோர் ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம எழுதுறதுக்கு தான் PLSQL. ஸோ இத கர்சர்ல யூஸ் பண்ணையில என்னன்னா, ஜஸ்ட் டேட்டாவ எடுத்துட்டு வந்துட்டு அந்த டேட்டால நம்ம தேவையான ஆப்பரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்பரா எழுதி நம்ம டேட்டாவ PLSQL ஏரியால எடுத்துட்டு வந்துட்டோம்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன ஆப்பரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம PLSQL ல பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இது பண்றலாம். இது வந்து சப்குவெரி எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ இந்த இதுல இன்னொரு வே ஆஃப் ரைட்டிங் சப்குவெரி கர்சர்ல இப்ப நான் இப்ப சப்குவெரி கர்சர் நம்ம வந்து இங்க நாம இப்படி எழுதுறோம். இத வந்து டைரக்ட்டா நான் வந்து டிக்ளரேஷனே பண்ணாம நான் எழுத முடியும். ஸோ இந்த டிக்ளரேஷன் பண்ணாம நான் எழுத முடியும். எப்படின்னா, டைரக்ட்டா இந்த கர்சர நம்ம இன் பிராக்கெட்ல
என்ன ஆகும்னா, டைரக்ட்டா நான் சப்குவெரிய இந்த இன் கிளாஸ் குடுத்து இங்க எழுதிற முடியும். எழுதிட்டா என்ன ஆகும்னா, இந்த கம்ப்ளீட் குவெரி எக்ஸிக்யூட் ஆகி, இந்த குவெரி ரிசல்ட் இந்த கர்சருக்கு பாஸ் ஆயிரும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆப்பரேஷன்ஸ் பண்ணிற முடியும். ஸோ, இப்படி நம்ம எழுத முடியும். இது ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் எழுத முடியும். ஃபார் லூப். நார்மல் லூப்ல ஃபார் லூப்ல எழுத முடியும். ஃபார் ஆ ஸ்டாஃப் இன் யா. இப்ப வந்து இந்த சப்குவெரி கர்சர் நம்ம டிக்ளரேஷன் இல்லாம எழுதணும்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். ஜஸ்ட் இதுல வந்து நம்ம எக்ஸிட் இதெல்லாம் நம்ம குடுக்க தேவையில்ல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபார் லூப் கர்சர் வந்து ஆட்டோ இன்கிரிமென்ட் ஆகி அதுவே இது பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் இது ஃபார் லூப் அந்த இண்டெக்ஸ்க்காக அந்த கர்சர் வேரியபிள் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ அந்த ஸ்டேட்மெண்டோட ரிசல்ட் டைரக்ட்டா இங்க பாஸ் ஆயிரும். இங்க இருந்து ஒன் பை ஒன் ஃபெட்ச் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதை நான் ஃபார் லூப் கர்சர்ல எழுதுறேன். ஜஸ்ட் இங்க ஃபார் என்ன கர்சரோ அந்த கர்சர், அதுக்கப்புறம் இந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேட்டிவ் பார்ட்ல வராம டைரக்ட்டா நம்ம வித்தின் பிராக்கெட்ல இங்க எழுதலாம். டிக்ளரேட்டிவ் ஃபார் லூப் கர்சருக்கு நம்ம டிக்ளரேட்டிவ் தேவையில்ல. இன் கிளாஸ்க்கு அப்புறம் டைரக்ட்டா பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அந்த குவெரியை நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். ஸோ என்ன ஆகும்னா ரன் டைம் இது ஃபார் லூப் கர்சர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா வந்து இங்க இந்த குவெரி ரன் ஆகும். ரன் ஆகி இந்த குவெரியோட அவுட்புட் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். இங்க இருந்து ஒன் பை ஒன் ஃபெட்ச் பண்ணி இந்த கர்சர்ல போடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபார் லூப் கர்சர் வந்து ஆட்டோ இன்கிரிமென்ட். ஸோ நம்ம எதுவும் எக்ஸிட் இதுலாம் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். சரிங்களா? ஸோ வி அண்டர்ஸ்கோர் இந்த கர்சர்ல சாரி நம்ம ஃபெட்ச் தேவையில்ல. டைரக்ட்டா லூப்ல ஆட்டோ ஃபெட்ச் ஆயிரும். Stop on version.
ஓகே. இதை நம்ம ஆட்டோ க்ளோஸ் ஆயிரும். இது தேவையில்லை. பார்த்தா இதுல வந்து நம்மளுக்கு ஃபார் லூப் கர்சர்ல என்ன பெனிஃபிட்னா, அதுவே ஆட்டோ இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் எல்லாமே பண்ணிக்கிறோம். நம்மள்ட்ட நம் அ க்ளோஸும் அதுவே பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நம்ம அந்த இண்டெக்ஸ் வேரியபிள் இன்னுக்கு அப்புறம் நம்ம என்ன ரெக்கார்ட் எடுத்துட்டு வரோமோ, அதில செலக்ட் வித்தின் பிராக்கெட்ஸ்ல எழுதிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வேரியபிள் போடும். அதுக்கப்புறம் லூப் இது பண்ணி, நமக்கு தேவையான வேரியபிள அங்க வேல்யூஸா அதுலருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்ல லூப் எண்ட் அவ்வளோதான். ஸோ இதுல நம்ம என்ன ஆப்பரேஷன் நம்ம இந்த ரெக்கார்ட்ல பண்ணணுமோ, அந்த ஆப்பரேஷன் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்கியூஎல்ல என்னென்ன நம்ம இது பண்ணோமோ, அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நம்பர் எஸ்கியூஎல் என்னென்ன ஃபங்ஷன் நம்ம கத்துட்டோமோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அங்க இங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நம்ம என்னென்ன எஸ்கியூஎல்ல கத்துட்டோமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பிசினஸ் லாஜிக் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம அப்ளை பண்ணி ப்ரோக்ராம் எழுதிக்கிறோம் தான். இது ஃபார் லூப் கர்சர். லூப் கர்சர் இது சப்குவரிஸ். ஸோ இது ஆல்ரெடி சப்குவரிஸே நம்ம இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எந்த query வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அந்த queryயோட ரிசல்ட் இந்த வேரியபிளுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் வந்து நம்ம 1 பை 1 ரீட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இது ஃபார் லூப் கர்சர் அண்ட் சப்குவரியும் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டாபிக் என்ன இருக்குது, கர்சர் வித் ஃபர் அப்டேட் கிளாஸ். இது வந்து கர்சர்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, நம்ம ரியல் டைம்ல நம்ம எந்த ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருந்தோம், அந்த பர்ட்டிகுலர் ரெக்கார்ட் வந்து லாக் ஆயிரும். ஸோ லாக் ஆயிருச்சுன்னா வந்து ஆ கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் முடியந்தொட்டிக்கும் அந்த ரெக்கார்ட்ல வேற எதுவும் ஆப்பரேஷன் நம்ம பண்ண முடியாது. பட் ஃபர் அப்டேட் கிளாஸ் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா, என்ன ஆகும்னா, ஒரு ஆப்பரேஷன் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் 10 அந்த ஒரு எம்ப்ளாயிக்கு அப்டேட் நடந்துருச்சுன்னா, அப்டேட் முடிஞ்ச உடனே இமிடியேட்டா அந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இது வந்து அவைலபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் அவங்க ஃபெட்ச் பண்ணையில அவைலபிள் ஆகும். ஸோ இது மாரி இமிடியேட்டா லாக்க ரிலீஸ் பண்ணணும். கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு வெயிட் பண்ணாம இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணணும்னா, அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கர்சர் டிக்ளரேஷன்லே இந்த ஃபர் அப்டேட் கிளாஸ ஃபர் அப்டேட் எந்த காலம் நோ வெயிட் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த காலத்துல வந்து எந்த ஒரு ஆப்பரேஷன் நடந்தாலும் அது வந்து லாக் ஆகாது. ஸோ இமிடியேட்டா வந்து அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனோனே லாக் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீச்சர்ஸ்க்காண்டி தான் நம்ம கர்சர் டிக்ளரேஷன்லயே என்ன பண்ணுவோம்னா, ஃபர் அப்டேட் ஆன் ஷால் வெயிட். சேலரி காலம்ல அப்டேட் நடக்கையில நீ வந்து வெயிட் பண்ணாத. ஸோ இமிடியேட்டா வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சோனே லாக்க ரிலீஸ் பண்ணிருன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறதுக்காண்டி இந்த ஃபர் அப்டேட் கிளாஸ் கர்சர் டிக்ளரேஷன்ல பண்ணுவோம். ஸோ அது மாரி அப்டேட் பண்ணையிலயும் வேர் அந்த என்ன அப்டேட்டட் இருக்கோ அத வந்து வேர் கரண்ட் ஆஃப் அந்த ரோல பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ வந்து இமிடியேட்டா அப்டேட் நடந்தோனே அந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபர் அப்டேட் கிளாஸ். ஸோ ஃபர் அப்டேட் கிளாஸ் இது வந்து இந்த லாக்கிங் மெக்கானிசமத்த வந்து எனேபிள் பண்றதுக்காண்டி. ஸோ இந்த ஃபர் அப்டேட் குடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா கம்ப்ளீட்டா எல்லா டிரான்சாக்ஷன் முடிஞ்சோனே தான் நம்மளுக்கு வந்து அது வந்து யூசருக்கு அவைலபிளா இருக்கும். ஃபர் அப்டேட் குடுத்துட்டோம்னா, இமிடியேட்டா இண்டிவிஜுவல் ரெக்கார்டு
அப்டேட் ஆனோனே அது வந்து யூசர் வந்து அக்சஸ் பண்ற மாரி ஆயிரும். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்றது தான் ஃபார் அப்டேட் கிளாஸ். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கர்சர் டிக்ளேர் பண்ணையில இந்த ஸ்டேட்மெண்ட்டும், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணையில இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா, ஸோ இந்த லாக்கிங்க வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபார் அப்டேட் கிளாஸ். கர்சர்ல ஃபார் அப்டேட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சின்டாக்டிக்கலா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வித்தியாசம். மத்தபடிக்கு எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஸோ இப்போ நம்ம ஒன்லி 15 ரெக்கார்ட வச்சு பண்றதுனால நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் ரியல் டைம்ல மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு ரன் பண்ணையில நம்ம வந்து ஸோ மில்லியன்ஸ் ரெக்கார்டு கம்ப்ளீட் ஆகாம எல்லா டிரான்சாக்ஷனும் எனேபிள் பண்றதுக்கும், ஒவ்வொரு ரெக்கார்டும் இமிடியேட்டா எனேபிள் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கிறதுக்காண்டி நம்ம ஃபார் அப்டேட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். Okay. Plus 1.10% increment. For update class இது நெக்ஸ்ட் வந்து கர்சர் வேரியபிள்ஸ். இது வந்து கர்சரோட மோர் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ்னா கர்சர் வேரியபிள்ஸ் தான். இது என்னன்னா ரன் டைம்ல வந்து எந்த கொயரிய வேணாலும் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கர்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரியல் டைம்ல ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன செய்வோம்னா, ஜாவா இந்த இதுல எல்லாம் வந்து ரிசல்ட்ஸ வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ டிபில இருந்து டேட்டா எடுக்கையில அவங்க ரிசல்ட் செட்டுங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க எந்த கொயரி வேணாலும் ரைட் பண்ணலாம். ஸோ அது வந்து வீக் ரெஃப் கர்சர்ன்னு சொல்லுவாங்க. இத அக்செப்ட் பண்றது வந்து எந்த ஸ்ட்ரக்சர் கொயரியா வந்தாலும் அக்செப்ட் பண்ணிரும். அந்த கொயரியோட ஸ்ட்ரக்சர வந்து ரன் டைமா பில்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ட வேணும். ஸோ இது 2 வகையான கர்சர் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ராங் ரெஃப் கர்சர், இன்னொன்னு வீக் ரெஃப் கர்சர். ஸ்ட்ராங் ரெஃப் கர்சர்னா என்னன்னா, இதுல ரிட்டர்ன் டைப் இருக்கும். சரிங்களா? டைப் நேம் இஸ் ரெஃப் கர்சர். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் டைப்ன்னு இருக்கும். இந்த ரிட்டர்ன் டைப் இருக்குன்னா, இந்த பர்ட்டிகுலர் இஎம்பி ரோ டைப்னா இந்த எம்ப்ளாயி டேபிளோட ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலான டைப்ப டிக்ளேர் பண்ணும். டேட்டாவ ஃபெட்ச் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு எம்ப்ளாயி டேபிளோட ஸ்ட்ரக்சருக்கு தேவையான அந்த டைப்ல ஈக்குவலா எந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா இருந்தாலும் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். இந்த டைப் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ராங் ரெஃப் கர்சர்ன்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ரெஃப் கர்சர். ரிட்டர்ன் கிளாஸ் இல்ல. டைரக்ட்டா டைப் ரெஃப் கர்சர் இஸ் ரெஃப் கர்சர்ன்னு இருந்துச்சுன்னா, இது வந்து வீக் ரெஃப் கர்சர். இந்த கர்சர் வந்து எந்த மாதிரியான டேட்டா செட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ர வீக் ரெஃப் கர்சர் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ ரியல் டைம்ல மோஸ்ட்லி நம்ம வீக் ரெஃப் கர்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து எந்த கொயரி வேணாலும் நம்ம பேக் எண்டுக்கு ரைட் பண்றதுக்கு எல்லாமே வந்து வீக் ரெஃப் கர்சர் வேரியபிள்ஸ் தான் குடுப்போம். அவங்க இந்த வீக் ரெஃப் கர்சர் வேரியபிள்ல அவங்க தேவையான இன்புட்ட பாஸ் பண்ணிருவாங்க. அத நம்ம ஆ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்ராஃப் கர்சருக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த நம்பர் இத்தன காலம் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இத்தன டேட்டா டைப் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ எது வேணாலும் அவங்க குடுத்துக்கலாம். அத நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஜஸ்ட் நான் வந்து ஓ இப்போ இது வந்து பார்த்தா, நான் வந்து ஸ்ட்ராங் ரஃப் கர்சருக்கு இது எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? ஓகே சாரி. இது வீக் ரஃப் கர்சருக்கும் குடுத்துருக்கேன். ஓகே யாஹ். ஸோ வீக் ரெஃப் கர்சர் பாருங்க. டைப் கர்சர் இஸ் ரெஃப் கர்சர். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன் இமிடியேட்டா. இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த எந்த டேட்டா டைப்பா இருந்தாலும் அத கம்ப்ளீட்டா வந்து இந்த இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க இருந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி எந்த இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மெயின் டிஃபரன்ஸ் ஸ்ட்ராங் ரெஃப் கர்சர்னா ரிட்டர்ன் டைப் இருக்கும்.
வீக் ரெஃப் கர்சருக்கு ரிட்டர்ன் டைப் இருக்காது. அது வந்து எது வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம். அதான் மெயின் லாஜிக். ஸோ இப்ப எந்த ப்ரோக்ராம் ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ரெஃப் கர்சரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டைப்பு அந்த டைப் நேமு எம்ப்ளாயி ரெஃப் கர்சர் இஸ் ரெஃப் கர்சர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டேட்டா வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த நேமை யூஸ் பண்ணி இந்த கர்சரை அப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அந்த இது. அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன் இநேம்னு. ஸோ அதைத்தான் நான் பிரிண்ட் பண்ணுற போகிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு இநேம் இதை ஃபெச் பண்ணி இந்த கர்சரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒவ்வொரு இநேமை ஒரு வேல்யூவை ஃபெச் பண்ணி இந்த இதில் போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ எத்தனை ஃபெச் பண்ணி இந்த இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொன்றா ஃபெச் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ப்ளாயி நம்பர், ஸோ ரோ கவுண்ட் ஒவ்வொரு ரெக்கார்டாக வருது சரிங்களா. ஃபர்ஸ்ட் இங்கே இந்த கர்சர்லேருந்து ஒவ்வொன்றா தான் ஃபெச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன, அந்த நேம் என்ன, அதுக்கப்புறம் செகண்ட் ரெக்கார்டு ஃபெச் ஆகி அதோடது தேர்டு, அது மாதிரி 15 ரெக்கார்டு இது வருது. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஸோ இது மாதிரி நம்ம தேவையானதை இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு இஎம்பி டேபிளில் வந்து ஃபெச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எந்த query வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அந்த ரிசல்ட் செட்டை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இங்கே PLSQL நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இது வந்து வீக்-ரெஃப் கர்சர். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் டைப்போட டிக்ளேர் பண்ணணும்னா ஒன்லி எம்ப்ளாயி டேபிள் ஸ்ட்ரக்சர் ஈக்குவலாக இருக்க டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்-ரெஃப் கர்சர்னா எது வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. எந்த இது வேணாலும் நம்ம ஃபெச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வீக்-ரெஃப் கர்சர், ஸ்ட்ராங்-ரெஃப் கர்சர். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் ரிட்டர்ன் டைப் இருக்காது. ஸ்ட்ராங்-ரெஃப் கர்சருக்கு ரிட்டர்ன் டைப் இருக்கும். அதான் மெயின் டிஃபரன்ஸு. அதோட சின்டெக்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்சர் கான்செப்ட் இதோட முடியுது. இதுக்கப்புறம் பல்க் கலெக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம வந்து இது வரைக்கும் கர்சர்ல வந்து என்னன்னா 1 பை 1 டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்டா வந்து எல்லா ரெக்கார்டையும் ஒரே வாட்டி ஃபெச் பண்ணி நம்ம PLSQL வேரியபிளுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பல்க் கலெக்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். பல்க் கலெக்ட் என்ன ஆகும்னா சிங்கிள் ஷாட்ல மொத்த ரெக்கார்டையும் SQL என்ஜின்லேருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து PLSQL வேரியபிளில் நம்ம இது பண்ணுவோம். இந்த இதில் வந்து கான்டெக்ட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. கான்டெக்ட் ஸ்விட்ச்ங்கிறது என்னன்னா PLSQL என்ஜின்லேருந்து SQL என்ஜினுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வர்றத ஒரு கான்டெக்ட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக PLSQL என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரெக்கார்ட் ஃபெச்சுக்கும் ஒரு கான்டெக்ட் ஸ்விட்ச் இருக்கும். இங்கேருந்து ரெக்வஸ்ட் எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி நேம் வேணும்னா இது போய் SQL கான்டாக்ட் பண்ணும். அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்கும். ஸோ இது ஒரு கான்டெக்ட் ஸ்விட்ச். பட் பல்க் கலெக்ட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஒரே ஒரு கான்டெக்ட் ஸ்விட்ச்ல மொத்த டேட்டாவே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இங்க PLSQL வேரியபிள்ல போட்டுரும். பட் அந்த டிக்ளரேஷன் டைப் டேபிள் டைப்பா இருக்கணும். ஸோ டேட்டா டைப் வந்து டேபிள் டைப்பா இருக்கும். அந்த ஸோ டைப் நேம் இஸ் டேபிள் ஆஃப்
இந்த எம்ப்ளாயி ரோ டைப்பா நம்ம டிக்ளேர் பண்றோம். இதோட ஒரு ரெஃபரன்ஸா கிரியேட். ஸோ செலக்ட் ஸ்டார் பல்க் கலெக்ட். இந்த பல்க் கலெக்ட் வந்துச்சுன்னா ஒரே வாட்டில நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கிட்டோம் தான். ஸோ செலக்ட் பண்ணி இங்க வந்து ஸோ 15 ரெக்கார்டும் ஒரே வாட்டில இங்க வந்துடும். ஒரே கண்டெக்ஸ்ட் வச்சு நார்மல் இதுனா 15 டைம்ஸ் இந்த கண்டெக்ஸ்ட் வச்சு நடக்கும். 15 டைம்ஸ் நடக்காம ஒரே ஒரு வாட்டி இதுல இது பண்றோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுல இந்த கலெக்ஷன் டைப் டேபிள் டைப்ல நம்மளுக்கு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ, ட்ரிம், டெலீட் இதெல்லாம். ஸோ இதுல வந்து நான் என்னன்னா அந்த கலெக்ஷன் டைப்ல ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் ஃபார் லூப்ல ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுல வந்து அந்த இதுல வந்து நேமையும் சேலரியும் நான் பிரிண்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணையில அந்த கலெக்ஷன் டைப்பு, அதுக்கப்புறம் என்ன இண்டெக்ஸோ 0ன்னா 0 அந்த இண்டெக்ஸ் ஃபார் லூப்ல வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பரு, தென் நம்ம தேவையான காலம். இது மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இது வந்து கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சை ரெடியூஸ் பண்ண ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை பல்க் கலெக்ட்னு சொல்லுவாங்க. டைப் சிங்கிள் கோர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரே ஒரு வாட்டி எஸ்கியூஎல் இன்ஜினை கால் பண்ணி மொத்த டேட்டாவை எடுத்துட்டு வந்ததுக்கு இது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்னாலும் நம்ம பஃபர் சைஸ் சொல்லுவாங்க. அதை பொறுத்து நம்ம இதை நம்ம பல்க் கலெக்ட் யூஸ் பண்ணி மொத்த டேட்டாவையும் எடுத்துட்டு வரோம். அப்படி வந்து அந்த பஃபர் சைஸ் வந்து கம்மியாச்சுன்னா நம்ம பஃபர் சைஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம லிமிட் கிளாஸ் ஒரு லிமிட் கிளாஸ் இருக்கு. அந்த லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணி 10,000 15,000 அந்த மாதிரி பல்கா நம்ம எடுத்துட்டு வர முடியும். ஸோ அது வித் லிமிட் கிளாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே லிமிட் கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த லிமிட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஃபெச்சுக்கு எத்தனை இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேபிள் நேமுக்கு அப்புறம் லிமிட்டு என்ன லிமிட்டோ அந்த லிமிட் கொடுத்துட்டு நம்ம எடுத்துட முடியும். லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த இதோட கான்செப்ட் என்னன்னா சிங்கிள் கான்டெக்ட் ஸ்விட்ச்ல மொத்த டேட்டாவை எடுத்துட்டு வரோம். சரிங்களா? இதுதான். ஸோ இதோட கர்சர் கான்செப்ட் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பெண்டிங் இருக்குது எக்ஸெப்ஷன், அதுக்கப்புறம் சப் ப்ரோக்ராம்ஸ். இது வரைக்கும் நம்ம PLSQL பார்த்ததெல்லாம் பெர்மனண்டா டிபில ஸ்டோர் ஆகல. இதை பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம சப் ப்ரோக்ராம் சொல்லுவோம். ஜஸ்ட் இதுக்கு வந்து ஹெட்டர் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றது. அது வந்து ப்ரொசீஜராவோ, ஃபங்க்ஷன்ஸாவோ, பேக்கேஜாவோ, ட்ரிகராவோ நம்ம பெர்மனண்டா ஸ்டோர் ஆகுறதுக்கு சப் ப்ரோக்ராம். அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணோம்னா அது வந்து சப் ப்ரோக்ராம் ஆயிரும். ஸோ இந்த 2 டாபிக் தான் இருக்கு. எக்ஸெப்ஷன், அதுக்கப்புறம் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது 2ம் முடிஞ்சுன்னா ஓவரால் கோர்ஸே முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதோட கர்சர் டாபிக் முடிஞ்சு. ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு மேஜர் ஃபோக்கஸ் SQL தான். ஸோ PLSQL கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரும் கர்சர் முடிஞ்சுனாலே ஓவரால் நம்மளுக்கு கான்செப்ட் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். நம்ம அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராமும் நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் நம்ம கோட் எழுத முடியும். ஏன்னா எல்லாத்துலயும் வந்து இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சிமிலர் தான். வேரியபிள்ஸ் இதெல்லாம் சிமிலரா தான் இருக்கும். ஜஸ்ட் சின்டாக்டிக்கலா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் நம்ம எந்த ப்ரோக்ராமிங்லயும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் கரெக்டா கத்துக்கணும். ஸோ நம்ம PLSQL வந்து கத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. சரி. ஓகே. ஓகே. நாளைக்கு எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? சரிங்கண்ணா. ஓகே. பை.